கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, கிரிக்கெட் டீம் இந்தியா டீமா தமிழ்நாடு டீமா ரெண்டு டீமா மோதி விடுவாராம். என்ன ப்ரோ ஜெயிக்கிறது? இல்ல ப்ரோ, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லதான். பட் ஆனா வந்து எதிர்கட்சியா வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் எப்படின்னா இப்போ வந்து சொல்றாங்க அவரு ஏஜ் கம்மி அப்படின்றாங்க. பட் ஆனா அனுபவம் எவன் வந்தாலும் அச்சு ஓட விடுவானா? நானே எவனோ புரிய முடியாது. இப்படி சொல்றீங்களா? இந்த ஊர்ல சீமான் ஆட்சிக்கு வந்துட்டாரோ இல்ல 2024 ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. அப்படி இதுவரை முடிஞ்சிருச்சு. 2024 ஆளுக்கு வருது. ஏதா ரெசல்யூஷனா? ரெசல்யூஷன் 2024 எப்படி இருந்தாலும் அதே மாதிரி 2025 வரும். அவ்வளவுதான் ரெசல்யூஷன். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரே டவுட், சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான் ப்ரோ. ஏன் என்னாச்சு? சிங்கிள் தான். கமிட் ஆவீங்களா? சான்ஸ் இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருக்கு. இருக்கு. சரி, இப்போ வந்துட்டாங்கன்னா இன்ட்ரஸ்ட்லாம் சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. அப்ப அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்கன்றீங்க அந்த மாதிரி? எல்லாம் சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்றீங்க. சரி, ஓகே, சூப்பருங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். அவருக்காக 2026 ஓட்டு போடுவீங்களா? போடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ போடுறது? இல்ல நிறைய பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு சும்மா வந்திருக்காரு அப்படின்ற டேட் அந்த கான்செப்ட்ல போயிடுறாங்க ப்ரோ. இங்க பாருங்க, சும்மா யாருமே வர மாட்டாங்க ப்ரோ. இல்ல விஜயோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆந்திரால பவன் கல்யாண் சிரஞ்சீவி வந்தாருப்ல, அவர் வந்து மாநாடு கூட்டம் வந்து ஓட்டி அவரும் போல கை விட்டாங்க. அதே மாதிரி சென்னை மக்கள் கை விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லதான். பட் ஆனா வந்து எதிர்கட்சியா வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஃபேன் பேஜ் அவ்வளவு இருக்கு. ஃபேன் பேஜ் அவ்வளவு. சரிங்களா? ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வர இது ஒரு மாற்றத்துக்கு வருது. கண்டிப்பா ப்ரோ. இப்போ நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? நான் போடுவேங்க. நானே போடுவேன். இப்போ பாருங்க, இங்க இருக்க 4-5 பேர்ல கண்டிப்பா 4 பேராச்சும் போடுவாங்க. 4 பேர் இருக்காங்க. பாதி பேர்ல 90% அவர்தான். இங்க 4 பேர் இருக்குமா? 4 பேர்ல கண்டிப்பா ஒரு 3 பேராச்சும் போடுவான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்கேஜி படம் பாத்திருக்கீங்களா? எல்கேஜி படத்துல அவர் வந்து கார்ப்பரேட் வந்து ஒருத்தர் நடத்துவாங்க, டீம் நடத்துவாங்க. டீம் நடத்தி அவங்க பேச வைப்பாங்க, தெரியுமா? சோ சேம் கான்செப்ட் இது சொல்றாங்க. பட் ஆனா அது உண்மையா இல்லையான்றது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ரோ. ஒன்னில ப்ரோ, எனக்கு ஒரே டவுட் ப்ரோ. லாகவா லாரன்ஸ் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கேபிஒய் பாலா சரிங்களா, இவங்கலாம் வந்து எவ்வளவு கம்மியா சேலரி வராங்க? அவர் எல்லாமே ஹெல்ப் பண்றாருங்க சரிங்களா, எவ்வளவு பண்றாங்க? விஜய் வந்து ஒரு இந்தியாவிலேயே டாப் சேலரி ப்ரோ. இந்தியாவில ஆக்டர்ஸ் டாப் சேலரி. இப்போ அல்லு அர்ஜுன் இப்போ புஷ்பா படத்துக்கு அதுக்காக விட்டுருங்க, அது மாதிரி டாப் சேலரி. அவர் நினைச்சா எவ்வளவு பண்ணலாம்? பண்ணலாமே. பண்ணலாம் ப்ரோ, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளவு பண்ணலாம். பட் ஆனா அவர் வந்து பண்ணாம அரசியல் வந்துருக்காங்க. வேற ஏதாவது காரணம் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணா பார்க்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, நானும் சொல்றேன். நாட்டோட மாற்றத்தை பாப்பீங்க. பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இன்னொரு கான்செப்ட் நான் வரேன். கூத்தாடி அரசியலுக்கு வரேன்னு சொல்றேன் ப்ரோ. உதயநிதியே கூத்தாடி தான் ப்ரோ. உதயநிதியே கூத்தாடி தான் ப்ரோ. வேற ஒண்ணா சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் விடுங்க. டிஎம்கேல வாரிசு மேல வாரிசா தான் சிஎம் ஆயிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே மட்டும் இல்ல ப்ரோ, ராஜா காலத்திலே தூங்குவாங்க. வாரிசு தான் ராஜா காலத்திலே ஆட்சி பண்ணுவாங்க. சரிங்களா? வாரிசு வரவங்க தான் ஒழுங்கா சிஎம் பண்ணுவாங்களா? அப்படிலாம் இல்லையா ப்ரோ? யார் ப்ரோ சொன்னா? நடுவுல ஒருத்தன் வந்து அது வந்து ஒரு எப்படி தெரியுமா, அது வந்து ஒரு அடிமை. புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ எப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படின்னா இப்போ வந்து சொல்றாங்க அவரு ஏஜ் கம்மி அப்படின்றாங்க. பட் ஆனா அனுபவம் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க கூட இருக்கீங்க ப்ரோ. நீங்க வந்து இப்போ நீங்க விளாகர் ரைட்டிங்க சரிங்களா, நீங்க விளாகர் ரைட்டிங் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க கூட ஒருத்தர் இருக்காரு, அவரும் கூட சேர்ந்து வளர்றாரு சரிங்களா, அவரு விளாகர் ஆகக்கூடாதா? அப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப எப்படி அதுக்கு அந்த क्वेश्चन தப்பு என்ன ப்ரோ? உதயநிதி ஸ்டாலின் வராரு, அவர் கூட உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் எப்படி வரக்கூடாது? அவரு வரல, அவர் பத்தி அவருக்கு அனுபவம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ மெயின் சரிங்களா. நீங்க ஒரு ஜாபுக்கே போனா கூட நீங்க டிகிரி எல்லாம் மேட்டர் இல்ல, ஸ்கில் தான். சீக்கிரமா தான் வந்துட்டாரு, வெயிட் பண்ணி பாப்போம் என்ன பண்றாருன்றத. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வருஷம் இருக்கு, அது முன்னாடி நம்ம வாழ்க்கைக்கு பார்க்கணும்னு அஜித் சார் சொல்லிருக்காரு ப்ரோ. இல்ல உங்க வாழ்க்கைய பாருங்க. ஒரே ஒரு பதிவு 2024 இப்போ என்ன யாரோட ஆட்சி சொல்றீங்க? என்னது இப்போ டிஎம்கே ஆட்சி? டிஎம்கேல யார் ஆட்சி பண்றா? யார் ஆட்சி பண்றா? உதயநிதி ஸ்டாலின் தான். அவர்தான் வந்து பண்ணிருக்காரு சரிங்களா. ஸ்டாலின் வந்து ஆட்சி பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணிருக்காரு. அதான் உண்மை இல்ல ப்ரோ. அவரோட ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இப்பவே ஏன்னா வந்து எப்படி கலைஞர் இருக்கும்போது வந்து கலைஞர் வந்து அவர் வந்து இது ஏஜ் ஆகும்போது வந்து ஸ்டாலின் வந்து பண்ணிட்டு இருந்தாரோ, சேம் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. இதுதான் உண்மை சரிங்களா. அவர் வந்து ஆச்சு என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஸ்டாலின் சார் பார்க்குறாருன்னா கொஞ்சம் அவர் பேசுறது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆயிட்டாருன்னா டக்குன்னு வார்த்தை விட்டுறாரு, அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு அந்த ஆளுநர் அம்மாவா அவங்க கிட்ட வந்து உங்க அப்பா வீட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா வீட்டு காசு அப்படின்னு உங்க அப்பா வீட்டு காசை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தவறான விஷயம் தான். பட் அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டேன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நல்ல மனுஷன் தான் ப்ரோ. ஏடிஎம்கே விட டிஎம்கே பெஸ்ட் ப்ரோ. கம்பேர் வித் ஏடிஎம்கே விட டிஎம்கே பெஸ்ட். பட் டிஎம்கேவோட சீமான் டிவிகே ப்ரோ, சீமான் அண்ணா வந்து நல்லா பேசுறாப்புல இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வந்து பேசுறவங்க எல்லாரும் வந்து ஆளாயிட முடியாது ப்ரோ. அதான் உண்மை.
கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு தாட் இருக்கும். என்னோட தாட் நான் சொல்லிட்டேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். ஓகேங்களா? சீமான் நான் பேசுறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு ப்ரோ, இது லாஜிக்கா இல்ல நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, கிரிக்கெட் டீம் இந்தியா டீமா தமிழ்நாடு டீமா ரெண்டு டீமா மோதி விடுவாராம். என்ன ப்ரோ ஜோக்கது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது என்ன ஜோக்? நான் இன்னொன்னு சொல்றேன், இந்தியா தமிழ்நாடு வேற வேறலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அதான் ப்ரோ, அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு பீப்புளை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர மாட்டாங்களா கிரிக்கெட் டீம்ல, அதுக்கோசம் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு டீமையும் இந்தியா டீமையும் வந்து லிங்க் சண்டை விடுவாராம் ரெண்டு டீம். அவர் அரசியல் வந்தாரா? சீமான் சொல்றாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, தப்பு தானே ப்ரோ அது? தவறு தாங்க. நான் சொல்றது அவர் சொல்றது தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பாண்டிச்சேரி பிரிச்சாங்கல்ல, அதை பிரிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ, பண்ண முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபாரின் வீசா கச்சா வீட்டு ஓடிடுவீங்களா? வீசா கச்சாவா? நான் ஏன் ப்ரோ ஓடணும்? நான் இங்கே தான் ப்ரோ இருப்பேன். உங்க ஊரு எவன் வந்தாலும் அச்சு ஓட விடுவானா நானு? நீங்க இந்த ஊரை எவனோ பிடிக்க முடியாது. இப்படி சொல்றீங்கல்ல, இந்த ஊர்ல சீமான் ஆட்சிக்கு வந்தாரோ இல்ல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலோ இல்ல டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க உங்களுக்கு விசா கிடைக்குது, நீங்க ஓட மாட்டீங்க ப்ரோ. யார் ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு 10 ரூபாய் வருமா? இல்ல உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேமிலி வளர்ச்சி காசு எல்லாம் வேணும்ல. எல்லாரும் காசுல தான் உழைக்கிறாங்க, காசு தான் மதிப்பாங்க. கண்டிப்பா. சோ உங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குது, சம்பாதிச்சு அங்க போவீங்களா இல்ல இங்க உட்காருவீங்களா? ஃபாரின்ல வேலையா? ஃபாரின்ல வேலை கச்சாவுனா இங்க தான் ப்ரோ இருப்பேன் ப்ரோ. ஃபாரின்ல இங்க நான் பேச்சுலர்ஸ்லாம் காலேஜ் படிக்க சொல்லியே சாப்பாடு திங்கி வச்சுக்கிறேன் ப்ரோ. உண்மையா ஃபாரின்லாம் போயிட்டா யார் ப்ரோ? இப்போ இந்திக்காரன் இந்த ஊருக்கு வந்தா மட்டிக்கிறோமா? இந்திக்காரங்க இந்த ஊருக்கு வந்துருக்கேன் நான் மதிக்கிறோமா? அவ்வளோ உண்மையா சொல்றேன். பாயிண்ட் அவங்களும் நம்ம பாப்பாங்கன்றீங்க. கண்டிப்பா ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஃபாரின்ல போனா பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? யாருக்கும் ரெஸ்பெக்ட்லாம் அவ்வளோலாம் கிடையாது ப்ரோ. இதான் ப்ரோ உண்மை. ஓகேங்களா? சரி, ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். நிறைய பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க ப்ரோ. அதே மாதிரி நீங்க மட்டும் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ரோ. ஏன்னா ஆமாம்மா, ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை பார்க்க சொல்ல எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லா நாலேஜ் இருக்கா கிரிக்கெட் பற்றி, நல்லா ஒரு அனலைசர் கூட ஆகலாம். நீ கிரிக்கெட் அனலைசர் கூட. ஆமாம் ப்ரோ, உண்மையா சரியா? கிரிக்கெட் பட் ஆனால் நீங்கள் வாய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா சூப்பர். நான் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொதுமக்களா கரெக்டா தான் சொல்றீங்க, கரெக்ட் தான். சரிங்களா? கொஞ்சம் ஏன்னா வந்து இப்போ பப்ளிக் வராங்க, அவங்ககிட்ட வந்து இங்க வா நீ என்ன சொல்ற அப்படி அவங்க சொன்னா சொல் ப்ரோ. நீங்க அப்படி ப்ரோ தப்பு தான். அதான் ப்ரோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகேவா ப்ரோ? ஹேட்டர்ஸ் நமக்கு வந்து இருக்காங்க, நீங்க வளர்றீங்களா? அப்புறம் ஹேட்டர்ஸ் வருவாங்க. தலை சொன்னா பாத்தீங்களா எஸ்கேக்கு கம் டு பிக் லீட், கம் டு பிக் லீட். எதுக்காக ஹேட்டர்ஸ் வந்து என்னன்னா அதனால தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தலே சரியா பேச இந்த தலைவர் தான். உங்க பேர் ப்ரோ? முகமது ஹுசைன். எங்க வரீங்க சொன்னீங்க? எங்க வரீங்க? சென்னை தான் ப்ரோ. சென்னை தான். இல்ல இந்த ஏரியா சோழிங்கநல்லூர். இவர் தான் தலை தெரியும், கெட்டா பேசுறாரு, பேட்டி எடுத்தலையே இவர் ஒருத்தர் சூப்பரா பேசுறாரு. மாஸ்டர் நீ கலகத்தல நீ சூப்பர் மாஸ்டர். Hi, this is Minna. Like, share, subscribe News 10 Tamil.